வணக்கம். இது வந்து நம்ம குடும்பம் சேனலுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி புதுப்பிச்ச, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுப்பிச்ச ஒரு கண்டுபிடிச்சி இங்கே ஒரு இடத்துல வந்து கீர்த்தீஸ்வரர் ஆலயம் இங்கே வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு சிலை வச்சுருக்காங்க. அதாவது ரூபம் எப்படி சொல்கிறது, ஒரு சூலத்தை வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து கன்னியம்மன் 7 கன்னி சேர்ந்த மாதிரி 3 கல்லுகளை வச்சு ஒரு சிலை வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து அதான் சொன்ன ரூபம், அதாவது சூலத்தை நிற்க வச்சு அதுக்கு அந்த சூலத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த கீர்த்தீஸ்வரர் அவர் கூடயே வந்து இருந்தது அப்படின்றாங்க ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் அந்த ரூபம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சிலை கூட சொல்லிடலாம். இந்த அம்மா பேர் பத்ரகாளி அம்மன் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதுவும் இல்லாமல் ஜனங்க வந்து சொல்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட வந்து எது கேட்டாலும், இல்லை இவங்களை சுற்றி வந்தாலும் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அடுத்தபடியாக நம்ம ஆலயக்குள்ள போவோம். இதுதான் வந்து மூலஸ்தானத்தில் வந்தாச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு சுற்றி வந்துடலாம். அவங்க உள்ளே வந்தாச்சு மூலஸ்தானத்தில். இவர் தான் வந்து கீர்த்தீஸ்வரர். பக்கத்தில் வந்து முதல்ல வந்து இவர் பேர் வந்து பாலகணபதி. அதே இடத்து பக்கம் வந்து பாலமுருகர். பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு சூலம் வச்சுருக்காங்க. நம்ம வெளியே பார்த்தோம்னா அதே சூலம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பின்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதுவும் அதே தான் இங்கே இருக்குது. வெளியே சூலம் தான் வந்து உள்ளே வந்து ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. அது வந்து 50 வருஷம் இந்த சிலையை கூடவே அதுவும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பக்கத்தில் வந்து விநாயகர். அந்த பக்கம் வந்து விஸ்வகர்மா. இவரும் வந்து இந்த 2 கூட இதுதான் பழமையானது. பக்கத்தில் வந்து முருகரும் விநாயகர் வந்து இப்போ புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க. சிவனும் நந்தி இந்த பக்கம் அவருக்கு எதிர்த்தாப்புல நந்தி, பின்னாடி வந்து சூலம், அந்த வெளியே வச்சிருக்கிற சூலம் எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. பின்னாடி அதே மாதிரி இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இவருக்கு தனியாக வந்து இப்போ வைக்கும் போது ஜனங்க அதுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு சூலம் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூழல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதோட அமைப்பு இதே மாதிரி ஒரு அமைப்பு 4 படி கொண்ட, அதாவது 4 படியில் வந்து ஒரு தாமரை பீடத்தில் வந்து அமைப்பாக அமைச்சு அவருக்கு வந்து வச்சுருக்காங்க. அவரை அதே இதுவும் வந்து கண்காணாத ஒரு 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 இடத்துல இருக்குது. நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து இடத்துக்கு வந்திருக்கோம்னா இது வந்து எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. எந்த இடத்துலையும் நம்ம வந்து கனவும் காண முடியாத ஒரு இடம் இதுன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல நம்ம வீட்டில் எப்படி நம்ம குடும்பமாக இருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே ஒரு சிலைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். கோயில்களில் தனியாக விநாயகர், முருகர், இந்த அம்மன் கோயில் அந்த மாதிரி தனித்தனியாக பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்வதி, சிவன், முருகர் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து ஒரு தாமரை பீடத்தில் ஒரே இடத்துல வந்து அமைப்பாக வச்சுருக்காங்க. இது எங்கேயுமே காணாத ஒரு இடத்துல வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரே இடத்துல இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க. நம்ம எப்படி நம்ம குடும்பமாக இருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து குடும்பமாக இருக்காங்க. நம்ம எது கேட்டாலும் இங்கே வந்து இவங்க கிட்ட வந்து எது கேட்டாலும் அந்த நேரத்திலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே எங்கே கேட்டால் இங்கே வந்து எங்கேயுமே கண் காணாத இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம விளக்கும் ஏற்றியாச்சு,
நம்ம கேட்டது கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை, கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன். கிடைக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே திரும்பி போகிறேன். நம்ம குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் அமைச்சிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.